Automobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 வருஷம் லவ் 10 வருஷம் லவ் விழுந்து காதலிச்சோம் அப்படிலாம் எங்களுதுல இல்லை. பட் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக ஒரு பேக்கரி ஷாப் வச்சுட்டு இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிற எதுக்கு பொண்ணுங்க வேற வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு போகுதுன்னு எங்கள் அப்பாவை கேட்காத கேள்விலாம் கிடையாது. நமக்கு டான்ஸர் செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு டான்ஸ் ஃபீல்டு செட் ஆகாது. பட் ப்ரொஃபஷன்னு வரும்போது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். ஏமா அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணேன். அடித்தோம், சண்டை போட்டோம், ஒன்றுத்துக்கும் அவங்க மாறுற மாதிரி தெரியல. மாமனார் கொஞ்சம் நல்லா இருப்பார். பார்த்தது நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஒரு அடி வச்சாருன்னா அவ்வளோதான் போல இருக்கு. எப்படி நான் இவர்கிட்ட அந்த பொண்ணு கேட்பேன். பத்திரிக்கையில நான் என்ன போடுவேன், ஒரு டான்சர்னு போட்டுனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கூத்தாடி தானே சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அசிங்கமா தானே பேசுவாங்க, அது ஒரு கௌரவமா இருக்கும். பெரிய பாப்பாவை அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏன் இதை இந்த மாதிரி கொடுத்துட்ட, இது ஏன் தள்ளிட்டேன்னு அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஏறுது. மடியில் ட்ரெயினில் போகக்குள்ள படுக்க வச்சிருக்கல, நீ ஒழுங்கா நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு அழுதுட்டேன். ஒரு கட்டத்தில் நம்ம விட்டுடலாமா எதுக்கு அப்படின்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சு. சரி, ஓகே, அந்த ஆளை வச்சு மிரட்டின கதைக்கு வாங்க. கோவில் உள்ள கூட்டு போனான். அந்த மாமனாரும் இன்னொருத்தரும் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராங்க. எனக்கு ஒரே பயம். இவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி அந்த கை கோர்க்கக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்குல்ல, கழுத்துல தாலி கட்டினா போதுன்ற மாதிரி தான் போச்சு. ஏன்னா யார் எப்ப எது மூட்டி விடுவாங்கன்னே தெரியும். காதலுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்த ஃபேமிலி இன்னைக்கு எவ்வளவு இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீயா நானா ஷோ நடத்தினாங்க. அந்த ஷோவில் வைரலான கோபி ஐஸ்வர்யா குடும்பத்தினர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல ஐஸ்வர்யா உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஒட்டுமொத்த லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து முதல்ல சாரை எங்கே மீட் பண்ணீங்க? நான் கிளாசிக்கல் டான்ஸர். ஷோஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்கும் போயிட்டு ஷோஸ் மட்டும் டைம் கிடைக்கிறப்போ ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருந்தேன். இவர் ஃபுல் டைம் ஷோஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதர்ச்சியாக ஒரு ஷோ போகும்போது கிளாசிக்கலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இவங்க வெஸ்டர்னுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை நான் பார்க்குறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த ஈவெண்ட்டில் இருந்தோம். ஒரு ஷோவில் எல்லாருமே ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். ஷோலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த கேங் எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு போல இருக்குது. ஆப்வியஸாக அந்த இன்டென்ஷனில் தான் என்கிட்ட பேசினார். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். போக போக அந்த இன்டென்ஷனில் எனக்கு பேச ஆரம்பிச்சோன்னே எனக்கே புரிஞ்சிச்சு, ஓகே அந்த இன்டென்ஷன்ல இவர் பேசுறாரு. ஆமா, அது மாதிரி எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் லைட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் நம்ம வீட்டு சைட்ல நமக்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அதனால கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு அவங்களே பிடிச்சிருக்கு. பட் எனக்கு சொல்லவும் முடியல. அதுதான் திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி. ஓகே இப்படியே போகலாம், ஃப்ளோவில் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேங் அப்படியே கம்மியாகி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஜாப்லாம் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்கலாமா அப்படிலாம் பேசும்போது நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டதும் கிடையாது, லவ்வும் சொல்லிக்கிட்டது இல்லை 2 பேருமே. பட் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கேர்ள்ஸ்லாம் இருப்போம்ல, ஸோ அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எவ்வளோ ரசிச்சு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட ஈஸியாக முடிஞ்சிச்சு. அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது நம்ம பல பேர் சொல்லுவாங்கல்ல, 7 வருஷம் லவ் 10 வருஷம் லவ் விழுந்து காதலிச்சோம், அதெல்லாம் அப்படிலாம் எங்களுதுல இல்லை. அண்ட் வீட்டில் கேட்கும்போது இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு டெய்லி ஃபோட்டோஸ் தான் அனுப்புவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க நான் இவர்கிட்ட சொல்வேன், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு மாப்பிள்ளலாம் பார்க்குறாங்கன்னு இவர் லைட்டாக பீதி ஆகிடுச்சு. என்னடா அது மாப்பிள்ளை பார்க்குறாங்கங்கிறாங்க, ஏன் உனக்கு எதுவும் இல்லையானா பார்க்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல சால் இல்லை, கேஷுவலாக அப்படி சொல்லிக்கிறது தான். நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க ஃபேமிலி குரூப்பில். ஏன் எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா என்கிட்ட போட்டு வாங்குறாங்க அம்மா. அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ எதுக்கும் பாப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டு, ஏன்னா நாளைக்கு கூட்டம் கூட்டி நாளைக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிட போகுது, அதனால தனியா நீ ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவருக்கு ஆனா ஒரு டாட் இருந்துட்டே இருந்தது அவருக்கு, அதனால ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. எதுவும் போய் சொல்லாதே, ஏதாவது இருக்கா, ஏன் எல்லாமே வேணாம்னு சொல்றேன். இவங்க ஜாலியா எங்கிட்ட கேட்டாங்க. நம்ம அம்மா இப்பெல்லாம் பேச மாட்டேன், பரவாயில்ல ஜாலியா இந்த டைம்ல பேசுறாங்கன்னு போது நானும் லூஸ் டாக் விட்டுட்டேன். ஓகேம்மா நானும் ஒரு பையன் போட்டோ வேணா அனுப்புறேன், நல்லா இருக்கா பாருங்க. அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. சரி அனுப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வேலை பார்க்குறாரு. அதே ஃப்ரீக்வெண்டா அவங்க கேஸ்ட் கேட்கல, எதுவுமே கேட்கல, டான்ஸர்
அவ்வளவுதான் சொன்னேன், அதோட முடிஞ்சிச்சு. பட் ப்ரொஃபஷன் வரும்போது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. சரி நீ வீட்டுக்கு வா, எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு உடனே நான் வேலைக்கு போனோம். வீட்டுக்கு வர சொல்றாங்க, ஒருவேளை அடிப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. நம்ம ஜாலியாக தானே சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி வீட்டுல கேட்டாங்க, நான் உங்களை சொல்லியிருக்கேன். இவருக்கு அப்பதான் நான் சொல்றேன். இவருக்கு ஒரு சைடு வந்து பயங்கர ஹாப்பியும் கூட, ஒரு பக்கம் வந்து என்னடா இது சொல்லிட்டாலே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு இதுவும் இருந்தது. லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற மாதிரி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு வரும்போதே எங்கள் அப்பா இல்லை, அப்போ அம்மா மட்டும்தான். எடுத்தோடனே பூ ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட் தலையில் வச்சாங்க. ஓகே அப்படியே முடிஞ்சிச்சு ஓகேன்ட்டு. அவங்க அக்காவும் லவ் மேரேஜ், வீட்டு சுச்சுவேஷன் புரிஞ்சு அவங்க பயம், அதனால் அது பெருசாக காட்டிக்கல என்கிட்ட. மற்றபடி அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது, அது இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அக்கா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்ன்னும் போது இவங்க 2 பேர் மேலேயும் 2 பேருமே ஆக்சுவலாக பொண்ணுங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த ஜென்ரேஷன்ல வளர்க்குறது படிக்க வைக்கிறதுன்னும் போது அக்காவை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க, என்ன இன்ஜினியரிங்கும் போது நார்மலாக ஒரு பேக்கரி ஷாப் வச்சுட்டு இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிற, எதுக்கு பொண்ணுங்க வேற வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு போகுதுன்னு எங்கள் அப்பாவை கேட்காத கேள்விலாம் கிடையாது. ஆனால் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ண வைக்கலான்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. ஆனாலும் என்னால் சொல்லிக்கவும் முடியல, இங்கேயும் என்னால் விட்டு கொடுக்கவும் முடியல. 2 பக்கத்துலேயும் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு பெரிய டாஸ்கே அங்கே. ஆனால் அப்போஸ்லாம் கிடையாது. ஆனால் மேரேஜ் லவ் மேரேஜ்ன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன்னு வாயத்தை வந்து இவங்க சொன்னது கிடையாது. பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா வேணான்னு வேணான்ட்டாங்க டக்குன்னு. வேணான்னு ஏன்னா டக்குன்னு அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து சொல்றதுக்காகவாது ஒரு அளவுக்கு விசாரிக்கலாம்ல, எதுவுமே பண்ணாம நோன்னு சொல்றாங்களேன்னு எனக்கு அப்போ ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டா. திருப்பி மறுபடியும் நான் பேச ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அதுக்குள்ள வந்து அவங்க ஊர் முதற்கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிருக்காரு, ஆனா இது எனக்கு தெரியாது. பட் ஒரு சம பயம். இப்போ அவங்க அம்மா அப்பா திடீர்னு ஓகே சொல்லி என்கிட்ட பேசினாங்கன்னா எப்படி நம்ம பேசுறது, எப்படி அவங்களுக்கு பதில் சொல்றது, எந்த இதுவுமே என்கிட்ட கிடையாது. அந்த ஒரு பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஷோ. நீங்கள் சொல்லுங்கம்மா, முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சாமல் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலோட வந்து நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா எனக்கு. பெரிய பாப்பா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் நம்ம பேச்சை மீறி யாரும் போல. அவங்களுக்கு நான் கல்யாணம் நாங்கள் தான் பண்ணி வச்சோம். அது சரி சின்னவங்க மேலே சரி அந்த பிரச்சனையை பார்த்ததுனால இவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏமா அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணேன். அடித்தோம், சண்டை போட்டோம், ஒன்றுத்துக்கும் அவங்க மாறுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அவங்க சித்தப்பா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒன்றும் பேச முடியல, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சித்தப்பா நான் வேலை வாங்கி தரேம்மா, அவர் வந்து கட்சியில் இருக்காங்க ஒரு போஸ்டிங்கில், என்னை நம்பி கொடுங்க நான் வேலை வாங்கி தரேன் அவருக்கு, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவரை ஒத்துக்கணும். பெண்ணை வந்து பெற்று வளர்த்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்குறப்ப நம்ம நாடோடிகள் படத்துல சொன்ன மாதிரி இந்த கையில ஆர்டரை வாங்கிட்டு இந்த கையில பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. அவங்க வந்து ஒரேடியா வந்து ஜாதி வேற ஜாதி அப்படின்னு ஒரு கொடூரமா எதிர்க்கல, ஆனா வேலை அப்படிங்கிறது வந்து நிரந்தரம். ஐடி கம்பெனில ஒரு கம்பெனில வேலை கேட்டா பரவாயில்ல, 80,000 ரூபா 60,000 ரூபா 1 லட்சம் யாரு கொடுப்பா? நான் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு எடுத்த உடனே யாரும் கொடுக்க மாட்டாங்க, இன்க்ரிமெண்ட் ஆகிதான் கொடுப்பாங்க. எதுவுமே இப்ப நம்ம கடைக்கு அது என்ன பிரச்சனைனா, இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு போனேன்னா 15,000 18,000 அது நான் வெளியவே அதிகமா சம்பாதிக்கிறேன். நிரந்தரம் இல்லைங்களா? நிரந்தரம் இல்ல. சரி, எப்ப நீங்க உங்க மாமனார்ட்ட டைரக்டா ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசிடுவோம், அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சாகணும். அந்த பக் மொமெண்ட் தான். என் மாமனார் முன்னாடியே நான் நேர்ல பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி அவங்க ஊருக்கு ஷோக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். நான் அந்த கேங் சொல்லியிருந்தேன், அந்த கேங்கோட வீட்டுக்கு போயிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க கடைக்கு போயிட்டு அவங்களோட பார்த்துட்டு போகலான்னு போகும்போது அப்போ அவர் பார்த்ததும் மாமனார் கொஞ்சம் நல்லா இருப்பார். பார்த்ததும் நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஒரு அடி வச்சாருன்னா அவ்வளோதான் போல இருக்கு, எப்படி நான் இவர்கிட்ட வந்து பொண்ணு கேட்பேன், இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா, என் மைண்ட் தாட்டுக்குள்ளேயே நிறைய ஓடிட்டே இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அது அப்படியே மீன் குழம்பு சாப்பிடல, அதில் சாப்பிட்டோம், அதெல்லாம் சாப்பிட்டு தான் ரிட்டர்ன் சென்னைக்கு வர. அகெயின் பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வா அப்படின் போது லாக் அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு. முன்னாடியே உங்கள் வீட்டில் இருக்கேன், எல்லா நம்பரையும் அனுப்பிடு, எதனா ஒன்றா உங்கள் வீட்டில் நான் கால் பண்ணி பேசுறது. அவள் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். இது மாதிரி ஒன்று லவ் பண்ணுறப்பா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கட்டி கொடுங்க. அப்படியே அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு டான்ஸ்லாம் செட் ஆகாது, நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் வைன்னு வச்சுட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த 3-4 மந்த் வந்து திருட்டுத்தனமாக கால் பண்ணி பேசுவாங்க. அப்பப்போ இவங்க ஒரு லீடு கொடுப்பாங்க எனக்கு, இன்னைக்கு அப்பா கால் பண்ணி பேசு, நல்ல மூட்டில் தான் இருக்காரு அப்படி இப்படின்னு. அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி நானும் அது என்ன ஏதாவது வளர்ப்புற இந்த கேலண்டர் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சொல்லுவீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து அப்போ நம்ம கடை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க புதுசா. லோன் ப்ராப்ளம் வேற ஒரு சைட்ல அப்பாக்கு செம ப்ரெஷரா இருந்தது. இதுல வேற நான் ஒரு ப்ரெஷர். அவர் லோன் அந்த இதுக்கு வேற அலைஞ்சிட்டு இருந்தார், லோன் கிடைக்கல, இன்னும் கடை
பாதி வேலை அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாப்பாரா இல்ல என்ன பாப்பாங்களான்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா அப்போ விட்டுட்டேன். கடையும் வந்து ஓடல, அப்போ வந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டு கடை- அந்த வேலை பாக்குறாங்க. ஆல்ட்ரேஷன் வேலை நடந்துட்டு சரி, என்ன நடந்தது? அந்த எத்தனை மாதம் அது ஆக்சுவலா? 4 months ஆயிடுச்சு. 4 months. 4 months ஆயிடுச்சு. சரி ஓப்பன் அப்பா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க பாக்குறீங்களா, அப்ப லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லலாம் திட்டினாங்க. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், இதுக்கப்புறம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ போயிட்டு ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி தானே போனேன், இப்ப என்ன திருப்பி நீ அப்படியே பேசிட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க. போன உடனே அப்பா தான் என்ன பிக்கப் பண்ண வராரு. என் மூஞ்ச கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. என்னடா அது மனுஷன் பேசவே மாட்டேறாரு, அப்பாவே இப்படி இருக்காருன்னா அம்மா என்ன டெரர் மோட்ல இருக்காங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே சம்மடி நம்ம நல்லா வெளுத்து வாங்கினாங்க. இங்க இருந்து இங்க இருக்க வரைக்கும் நீ அமைதியா இருந்துட்டா என்ன திருப்பி அங்க போய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா இந்த ப்ரொஃபஷனும் இதையும் ஒரு ப்ரொஃபஷனா மதிக்கணும், ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நானுமே டான்சர் தான், அப்ப என்னையும் 4 பேர் அப்படித்தானே பேசுவாங்க, அது என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இவரை வேணான்னு சொல்ல ஒரு ரீசன் அந்த ப்ரொஃபஷனை கேவலமா பேசும்போது அப்ப என்னையும் அப்படித்தானே பேசுவாங்க, அது அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவங்க நான் இவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசல, அது இது சைடா வச்சுக்கீங்க, மெயின் பிசினஸா வச்சுக்கீங்க. ஏன்னா இது வந்து உடம்பு ஒத்துழைக்காது, கடைசி வரைக்கும் இது உடம்பு ஒத்துழைக்காது. அதெல்லாம் இப்ப சொல்றது அது இல்ல. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, பத்திரிக்கையில நான் என்ன போடுவேன், ஒரு டான்சர்னு போட்டுனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு, இங்க ஏரியால கேக்குறவங்க கிட்ட நான் போய் ஒரு டான்சர், நார்மலா தமிழ் வேர்ட்ல கூத்தாடி தானே சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவாங்க எல்லாரும், என்ன அசிங்கமா தானே பேசுவாங்க, அது ஒரு கௌரவமா இருக்குமா எனக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்ப செட் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு ஐ மீன் கல்யாணம்லாம் பேச்சுலாம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது சைட்ல வச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த பசங்க பேரு நம்ம படிக்க வச்சோன்றது அந்த பத்திரிகையில போற ஒரு ஆசை, டிகிரி நம்ம ஒரு ஆசை. பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு அது மாதிரி போட்டு பண்ணேன் நானு, இவங்களுக்கு அந்த மாதிரி போட்டேன். அப்போ தம்பிக்கு என்ன தான் போத்தா இதே படிப்பே போடுறது படிப்பு போறது இல்லை, என்ன வேலைன்னு எழுதுவேன் நானு. இப்போ நம்மளோட பட் ப்ரொஃபஷன் என்ன வர்க்னு போடுற புரியல, நான் எதுவுமே போடல. வெறும் இவரோட டிகிரி என்னோட டிகிரி மட்டும் போட்டோம், எதுவுமே போடல. ஜாப் இவரதும் போடல எங்களுதும் போடல. கேக்குறவங்க கிட்ட இவங்களே ஏதோ ஒரு கம்பெனி சொல்லிட்டு ஏதோ சொல்லிப்பாங்க. அவங்க வந்து பெரிய பாப்பாவை அந்த மாதிரி பண்ணிட்டா, ஏன் இதை இந்த மாதிரி கொடுத்துட்ட, இது ஏன் தள்ளிட்டேன்னு அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஏறுது, பிபி ஏறுது. அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், ஒருவேளை இதை அப்படியே டிராப் பண்ணலாமா, நம்ம ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம். அவங்க சைடுல ஒரு கால்ல விடாத குறையா பேசணும் சார். நானு கால்ல மட்டும்தான் அவள, மத்தபடி அவ்வளவு கெஞ்சினா எங்க கொஞ்சம் பாத்துட்டாங்க. அவ்வளவு தூரம் குஜராத் போகும்போது எனக்கு இன்னும் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. ட்ரெயின்ல படுத்துட்டு இருக்கோம், நான் எங்க அம்மா என்ன மடியில படுக்க வச்சுட்டு, விட்டுருமா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்ன மடியில படுக்க வச்சுட்டு எங்க அம்மா அவ்வளவு பாசமா சொல்லும். அது அந்த 4 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம அவர்கிட்ட இந்த மாதிரி மூஞ்சா காமிக்கிறோமே, சுடு சுடுன்னு பேசுறோமே. ஆனா அந்த 4 மாசம் அவள்கிட்ட நான் பாசமே மனசோட வச்சு பூட்டிட்டு இருந்தேன். அது மடியில ட்ரெயின்ல போகக்குள்ள படுக்க வச்சிருக்கல, நீ ஒழுங்கா நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு அழுதுட்டேன். எனக்கு அவ அப்படி இருந்தும் மாறல, அவ ஓகே ஓகே அப்படி இருந்தும் மாறல. ஆனா நான் சொன்னேன், இவ்வளவு பாசமா நான் வளர்த்துட்டு இந்த மாதிரி நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டியே, நான் சொல்றத கேட்டாக்கா அந்த பாசம் எடுக்க இருக்கும்ல, என்னாலே முடியாத அன்னைக்கு பேசினேன். அப்பெல்லாம் கம்முன்னு தான் வந்தா அவ. எங்க அம்மா எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஏன் நம்ம எனக்கே அது கஷ்டமா இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம விட்டுடலாமா எதுக்கு அப்படின்னு இவ என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. ஐயோ எனக்கு உள்ள பதன்னு இருக்கு, ஐசு என்ன பேசுற, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து இந்த மாதிரி ஒரு 3 months இப்படியே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பாட்டி வீட்டுக்கு போறது, இங்க வர்றது, பாட்டி வீட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி, அங்க கூட்டு போவாங்க, சும்மா ஜாலியா விளையாட வைப்பாங்க. கண்காணிப்புலயே தான். ஆமா, வீட்டுல தனியா இருந்தா எதனா ஒரு யோசனை, எதனா ஒரு இது பண்ணிட்டு போறான்னு ஒரு பயமும் இருந்தது. மத்தபடி கூட்டம் ஆளுங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலான்ட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதோட எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். ஏன்னா போனுமே கையில இல்ல, இவருக்குமே எதுவுமே சொல்ல முடியல. நான் இங்கதான் வீட்டுலதான் இருக்கேனா, செத்து போயிட்டுனா, உயிரோட இருக்கேனான்னு கூட இவருக்கு தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பியும் ஒரு கான்வர்சேஷன் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணி இவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி வீட்டுல எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு, நான் வீட்டுலதான் இருக்கேன், ஒர்க்லாம் இதுக்கப்புறம் போல, என் மேனேஜருக்கு உசுர் மட்டும் இருக்கு. என் மேனேஜருக்கு கால் பண்ணி இவங்களே பேசிட்டாங்க, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இனிமே வரமாட்டா பொண்ணு, அவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படிலாம் சொல்லி மேனேஜருக்கு டைரக்டா ஆபீஸ்ல கால் பண்ணி இங்கே வந்து கார் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து வேலை ரிசைன் பண்ணி இவங்களை கையோட ரூம்லாம் வெக்கேட் பண்ணி எடுத்து எங்க தனியா அமிச்சா ஒரு கூடவே வந்து 2 பேரும் இவங்க ரூம் எடுத்து தங்கி. எப்படி இருக்குன்னா எதிர்நீச்சல் படத்துல உனக்கு வாழ்க்கை இப்படியே ஓடிருமேன்னு டவுட், அவங்களுக்கு ஏது நீ ஓடிருமேன்னு அந்த மாதிரி
கார் அதுக்குன்னு கார் புக் பண்ணி அங்கேருந்து சென்னை வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பியும் போனோம். ஏன்னா எனக்கு அந்த ஒர்க் முக்கியம். நான் சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் அது எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாவது வேணும் இல்லையா நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு. அதனால அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை கூட்டிட்டு வரவே எனக்கு ஒரு 2 months ஆயிடுச்சு. கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து 2 months முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை நான் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போறோம். அப்புறம் நடுவில் வந்து இவர் கால் பண்ணி பேசுறது தான். இவர் அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே அப்பா என்கிட்ட ஒரு சில டைம் சொல்லுவார், இந்த மாதிரி நீ கால் பண்ணாப்ல சொல்றதே சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாத நானும் சொல்லிட்டேன், நீ சும்மா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. ஏன்னா அவருக்கு தெரியும் போல இருக்கு நான் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு தெரியுதா இல்ல என்னன்னே தெரியல. இது போன் வாங்கி வச்சுட்டேன், அவருக்கு நியூஸ் மட்டும் எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியல. நான் கரெக்டா வீட்டுல வர டைம் நான் வெளியில வர டைம். சீக்ரெட் என்ன நைட் எல்லாம் தூங்குற வரை எடுத்து பேசுறீங்களா? அது இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல சார். இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல. இல்ல அத கேட்டுருவோம் நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சு ஆகணும். இல்ல இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல அந்த சீக்ரெட். சொல்லியா அவன அந்த சீக்ரெட் எப்படி? அம்மா வந்திருக்காங்க. அது என்னன்னா கரெக்டா அப்பா வந்து காலைல வேலைக்கு கடைக்கு போயிடுவாங்க. கரெக்டா 3 மணிக்கு சாப்பிட வருவாங்க. அப்ப இவங்க கரெக்டா டைமிங் வந்து கரெக்டா சொல்றாரு. அவங்க தாத்தா போன் தான் அப்போ 4 மாசம். எங்க மாமனார் தாத்தாவா? அவருக்கு தனி ரூம் இருக்கு. தாத்தா தூங்கிட்டாருன்னா தெரிஞ்சிருக்கு எனக்கு. தாத்தா தூங்கிட்டாருன்னா ஒரே தூக்கம் தான். கண்டு தெரியாதுல்ல, யார் போனாலும் அந்த ரூம்ல நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அந்த ரூம்ல போய் போன் எடுத்துன்னு வந்து பாத்ரூம் வந்து அப்பா வந்துட்டாரு. இவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி அந்த கை கோர்க்கக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்குல்ல, நீங்க ஷேர் பண்ணீங்க அந்த தருணம். இவ்வளவு பெரிய மண்டபத்துல பண்ணணும், இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம மாப்பிள்ளைக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம் இருந்தது. அப்போதைக்கு கல்யாணம் நடந்தா போதும், கழுத்துல தாலி கட்டினா போதும்ன்ற மாதிரிதான் போச்சு. ஏன்னா யார் எப்ப எது மூட்டி விடுவாங்கன்னே தெரியாம போயிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே எங்க ஃபேமிலியில தெரிஞ்சிச்சு டான்ஸர்ன்னு தான் சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து எல்லாரும் அதுல நல்ல இன்கம் தானே வரும், ஏன் வேணாம்னு சொல்றீங்கன்னு பேசினாங்க. பின்னாடி போய் இதையும் மூட்டி விடுறாங்க, என்ன இப்படி பொண்ணு இப்படி குடுக்குறாங்க, எதா இருந்தாலும் ஏன் ஓகே சொல்றீங்க, வெயிட் பண்ணி பாருங்க, சொல்லி பாருங்க, நீ வெயிட் பண்ணி இருந்தா மாறி இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், இது பாதிலே குவிட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடணும் கல்யாணம், எப்போ கல்யாணம்ன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து ஃபைனலா அந்த டே இது மண்டபம் வேற கிடைக்கல. ஐயோ மண்டபம் கிடைக்கல, கல்யாணம் லேட் ஆகிட போறாங்கன்ற மாதிரி ஆயிட்டு ஓகே கோயில்ல கல்யாணம்னு சொன்னாங்க. ஓகே பட் பொண்ணு ஆசைப்படுறா, அதுதான் அவங்க மைண்ட்ல இருந்தது. சரி பொண்ணு ஆசைப்படுறா பண்ணட்டோம்னா ஷூட்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா அந்த மேரேஜ் மூமெண்ட் அப்பெல்லாம் அது வேர்ட்ஸால சொல்ல முடியல. அது மேரேஜ் அன்னைக்கு மேக்கப் கூட யாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரும் வைக்கல, எனக்கு மேக்கப் போட்டது இவங்க தான். அப்படியா? நானே செல்ஃப் மேக்கப் நானே தான் நான் பண்ணிக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்க? எனக்கு பண்ணது அவங்க தான். கார்ல வரும்போது பண்ணிட்டே வராங்க. அப்போ ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வந்தது, அதை தொடச்சிட்டு மேக்கப் போடுறேன்ல, இப்போ எதுக்கு உனக்கு இந்த சென்டிமெண்ட், அவங்க அதை காமிச்சிக்கல. இப்போ உனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் எதுக்கு தேவையா? எல்லாரும் அந்த நம்ம ரீல்ஸ்ல பாப்பல தாலி கட்டும் போது அழுகுறது, எங்களுக்கு அதுதான் ஹாப்பியா இருந்துச்சு. அந்த அழுகிற சீன்லாம் அதோட முடிச்சிடணும், இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் ஜாலி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அழவே இல்லை. மேரேஜ்ல அழவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மேரேஜ் இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச லைஃப், எனக்கு பிடிச்ச மேரேஜ் அந்த மாதிரி. சரி ஓகே, அந்த ஆளை வச்சு மிரட்டின கதைக்கு வாங்க. நீ நாளைக்கு காலைல அப்பா கால் பண்ணி பேசிட்டு நாளைக்கு நேர்ல வந்து பேசுறேன்ட்டு பேசுனாங்க. பேசுனது மாதிரி நேர்ல போய் பேசினா ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும்ல ஒரு மாதிரி. அதுதான் கால் பண்ணி பேசினேன் அப்பா கிட்ட. அப்பா நாளைக்கு வந்து உங்ககிட்ட நேர்ல பேசலாம்னு இருக்கேன். எதுக்கு நேர்ல வர்ற? இல்லப்பா உங்ககிட்ட எடுத்து சொல்லி என்னத்த எடுத்து சொல்ல போறேன், அதான் போன்லயே பாரு 3 மாசமா சொல்றியப்பா. சரி ஒர்க் அவுட் ஆகல, சரிப்பான்னு கட் பண்ணிட்டாரு. நானும் கட் பண்ணிட்டேன். சரி மறுநாள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு நானு கூட 2 பசங்களை கூட்டின்னு போயிட்டோம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் சொல்லலை, பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கால் பண்ணுறேன், இது மாதிரி வந்துட்டேன்ப்பா அவங்கள பார்க்க. நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு வந்த நீ இங்கே வந்து என்ன அசிங்கப்படுத்துக்கா தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கணும், நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பா வந்துட்டேன்ப்பா உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போகணும்ப்பா அப்படின்னு பேசினேன். சரி நான் சொல்கிறதுக்கு வாங்கினார். காந்தி சிலையாண்டா வாங்கினார். பசங்க போயிட்டோம், ஆட்டோவில் தான் ஏறி போனோம். ஒரு 100 மீட்டர் தள்ளி பசங்களா இங்கே இருங்கடா, ஃபோன் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பாக்கெட் வச்சிருப்போம். எதனா ஒன்று அசம்பாவிதம் என்ன நடந்ததுன்னா டக்குன்னு ஓடி வந்துடும். இத்தனைக்கு கோவில் உள்ள கூட்டின்னு போனோம். அந்த கோவிலில் ஆள் யாருமே இல்லை. வரும்போது மாமனாரும் இன்னொருத்தரும் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராங்க. நல்லா மாமனார் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அவரும் இருப்பாரு. எனக்கு ஒரே பயம், கோவில் உள்ள கூட்டின்னு தம்பி நான் அந்த கோவில் உள்ள போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என் பின்னாடியே வரனாங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் போனேன், ஃபோனில் என்ன பேசணும்னு அதே தான் பேசினேன். இது மாதிரி உங்கள் பொண்ணை கொடுப்பா, கட்டித்தாங்க, நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் பார்த்துக்கிறத விட நல்லா பார்த்துப்பேன்னு. தம்பி ஒரு விஷயம், நமக்கு டான்ஸர் செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு டான்ஸ் ஃபீல்டு செட் ஆகாது. 4 பேர் என்னை வந்து பார்த்தாங்கன்னா கையெழுத்து கும்பிடுவாங்க. அப்படின்ற போது 4 பேர் என்னை கேட்கக்கூடாது. என்ன அந்த கேட்குற கேள்விலாம் இதே தான் பேசிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் நானும் பேசினதான் பேசினேன், அவரும் பேசினதான் பேசினேன். தம்பி செட் ஆகாது,
நீ வீட்டுக்கு கிளம்பி போப்பா போன அப்படின்னு சொல்கிற தட்டி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், இது மாதிரி உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், நீ சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, வேணா வெயிட் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணு, என்ன நடக்குது பார்ப்போன்னேன். அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சரி வீட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத, நான் சொன்னால் மட்டும் எதனா பண்ணு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ காலும் பண்ணாத என்ன. அதுக்கப்புறம் தான் எங்கள் சித்தப்பா உள்ளே வந்து அவங்க மீட் பண்ணி இதுல ஆளை வச்சு மிரட்டினமா ஒன்றும் தெரியல. இல்ல சார், ஆளே இல்ல சார். ஆளை வச்சு மிரட்டினதா. அதான் இப்போ நான் தனியாக தான் போயிருக்கேன், இப்போ அவரும் தனியாக தானே வந்திருக்கணும், கூட ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அவரு பேசினாரு அவங்க கிட்ட சொல்லலை. அவர் தம்பி அவர் தான் சொல்றாருல, செட் ஆகாது, என்னத்துக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, நீ கிளம்பு அப்படி அவர் பேசினாரு. அந்த இதெல்லாம் நான் சொல்லலை. சரி அவர் சொன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து நாங்க பர்ச்சேஸ்க்கு போகும்போது அவருமே கூட வந்தாரு. வந்துட்டு இவரை பார்த்த உடனே வணக்கம்ப்பா நான் பார்த்தப்ப தம்பி சொன்னாப்ல இந்த மாதிரி ஆள் வச்சு மிரட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அவர் பார்த்தாங்க. பார்த்துட்டு சிரிப்பு அடியாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனாங்க. ஒரு அடியாளா நினைச்சுன்னா அடியாள் இன்னும் வந்தாங்க, ஒரு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காரு சிரிப்பு அடியாள் நானு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் டீ சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க தம்பி இந்த மாதிரி விழுப்புரம் வந்திருக்கிறேன்னு சொல்லவே சரி நீ பட் இருந்தாலும் ஒரு பயம் இல்ல ப்ரோ, தெரியாத ஊரு, நான் மட்டும் தனியா போறேன், 2 பேர் வரும்போது அது நார்மலா இருந்தா பரவாயில்ல, 2 பேருமே நல்லா, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கோவில் உள்ள யாருமே இல்ல, அது கோவிலே இல்ல, ஆக்சுவலி ஒரு சின்ன இடம் தான், ஃபுல்லா காலி கிரவுண்ட், அது உள்ள கூட்டு போய் பேசினா எப்படி இருக்கும், அடிச்சு போட்ட கூட தெரியாது. இன்னைக்கு இதெல்லாம் மாறி ஒரு குடும்பமா எப்படி இருக்கீங்க? அந்த கியூட் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, வந்து இப்போ நான் வந்து சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி வீக்கெண்டு வீட்டுக்கு போனோம்னா வந்து 2 மருமகன், ஆக்சுவலா 2 பொண்ணுங்களே, ஸோ 2 மருமகனும் வந்தாங்கன்னா பையன் மாதிரி தான் அம்மா அப்பா தான் கூப்பிடுவாங்க. 2 பேருமே என் மாமாவும் சரி இவங்களும் 2 பேருமே அம்மா அப்பா தான் கூப்பிடுவாங்க. போனோம்னா நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு 3 o'clock 4 o'clock கூட வரைக்கும் கதை பேசுவோம் நைட்ல. ஏன்னா நைட் தான் கேதர் ஆகும், கடை இருக்கும் காலையில, அப்பா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வரணும்னே அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டாக்கே நைட்டு வரும்போது ஐஸ்கிரீம் யாருக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டதும் சீக்கிரமா கடையை சாத்திட்டு வந்துருவாங்க. பேக்கரியில ஐஸ்கிரீம் இருக்கும், என்னென்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாரு. எல்லாருக்கும் பிடிச்சதாதான் அவரு பார்த்து இது தம்பி இந்த சாப்பிடுவாரு, அவருக்கு இது பிடிக்கும் தம்பி தான் கூப்பிடுவாரு. ஒரு கட்டத்துல கேட்க மாட்டாரு, அவரே எடுத்துன்னு வந்துடுவாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருந்தா தம்பி உனக்கு என்ன வேணும் கேட்டுட்டு இருந்தாலே இப்ப எல்லாமே அவருக்கே தெரியும். ஓகே இவருக்கு தான் பிடிக்கும், அவருக்கு அதான் பிடிக்கணும்னே அவரே வாங்கிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து சும்மா கொஞ்ச நேரம் இதெல்லாம் இந்த மாசம் இதெல்லாம் நடந்துச்சுப்பா, இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படிலாம் நாங்க பேசுவோம் அம்மா அப்பா கிட்ட. அவங்களும் வந்து இதெல்லாம் எப்படி அவங்க கடந்து வந்த பாதெல்லாம் இருக்கும்ல. ஏன்னா ஒரு நார்மலா அப்பா சொல்லியிருப்பாரு நீயானால கூட, அந்த மாதிரி பால் வியாபாரம் பண்ணி தான் இப்போ ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, அதுல இருந்து இவ்வளோ ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது. இப்போ அந்த ஏரியால ராஜான்னு சொன்னாலே தெரியுற ஒரு ஆளு எப்படி அந்த டிராவல்லாம் இருந்ததுன்னா உட்காந்து கதை கேட்பாங்க. மருமகன் 2 பேரும் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு பூரிப்பா இருக்கும். எப்படிலாம் இருந்தாங்க, இப்போ வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுற அளவுக்கு நம்ம ஒரு பையனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நீங்க வந்து திரும்பி பாக்குறப்ப அன்னைக்கு நம்ம அவ்வளவு எதிர்ப்பு பண்ணோம், இந்த ப்ரொஃபஷனை வச்சே நம்ம வந்து அவ்வளவு எதிர்த்தோம். இன்னைக்கு அதையெல்லாம் மாத்தி காட்டிட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு வராங்க. இப்போதைக்கு முதல்ல வெளியில போயிட்டு இருந்தாங்க கிளாஸுக்கு, இப்ப ஓனா கிளாஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காங்க, மாறிடுவாங்க. அன்னைக்கு டெரரான மாமனார், இன்னைக்கு அவரோட நெருக்கமா பழகிறப்ப உங்களுடைய மன ஓட்டம்? நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா 2 பேரும். இப்போ வீடியோ கால் டெய்லி பேசணும்னா எடுத்தோடனே நான் ஃபன் பண்ணிட்டு தான் விடுவேன். ரொம்ப நேரம் நான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருப்பேன். நான் பண்ண வீடியோ கால் வந்துட்டா மிஸ்டர் கோபிநாத் இப்ப வீடியோ கால் பண்ணனா இப்ப அவர் ஸ்டாச்சு மாதிரியே இருக்காரு. மிஸ்டர் கோபிநாத் அக்கா வந்து எங்க அக்காவும் இவங்களும் பேசிக்கும் போது ஏ பிரபு என்ன பண்றீங்க அப்படின்னு எங்க அக்கா கேட்பா. நான் பிரபு நீ என்ன சாப்பிட்டியா அப்படிதான் எங்க அக்காவும் இவரும் பேசிப்பாங்க. எங்க அம்மா வந்து மிஸ்டர் கோபிநாத் என்ன பண்றீங்க அப்படின்னுவாங்க. அப்பா வந்து தம்பி என்ன என்கிட்ட விளையாட்டா அப்படின்னு. அதே மாதிரி இவர் ஏதாவது நான் சும்மா லைட்டா, எங்க அப்பா எப்பவுமே இப்படி உட்காருவாரு. நான் எப்பயாவது உட்காந்து அப்படியே ராஜா வீட்டு திமிரு பாரு எங்க அப்பா எதிர்க்கே கேட்பாரு. ராஜா வீட்டு திமிரு எங்க அப்பா அப்படி பாப்பாரு. அப்பா உங்களை சொல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய லைஃப் ஜேர்னியை பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி இந்த வந்து ஷோ வந்து நிறைவு பண்ணலாம். அடி 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 அடி
ரொம்ப நிறைவா இருந்தது. அது என்ன சொல்றது, பெரிய ஒரு பூசணிக்காயா சுத்தி போடணும் அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த நிறைவான வாழ்க்கையை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க நேம் Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.